திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன பட்டியோ தெரியும். ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில கூட வைக்கலனும். சாப்பாடை கொண்டு வந்து வச்சா பொத்துன்னு மயக்க மட்டும் விழுந்துட்டா. ஆமா பேரையும் இது யாரு காரு? இது பக்கத்து வீட்டுல அந்த மனோஜ் மாமா காரு. அடே அவன் காரா? அவன் ஊர்லாம் சொல்லி காட்டுவானே, அவன் காரையும் எடுத்துட்டு வந்த ஒரு ஆட்டோ கிட்ட அமர்த்த வேண்டியதானே. சும்மா வாங்க பாட்டி, அவசரத்துக்கு நான் எங்க போய் ஆட்டோ தேட? அவ எந்திக்காலன்னு பாருக்கா. எனக்கு சரியான பசி. வெளியில போய் ஃப்ரெண்டோட கிரிக்கெட் விளாண்டு வந்தேன். அவ்வளோ வயிறு பசி, ஒரு வாய் கூட சாப்பிடல. நீ போப்பா முதல்ல. இது அம்மாவுக்கும் இன்னும் தெரியாது. பாட்டியோ அம்மா போன் கொண்டு போயிருக்காளா? போனு கொண்டு போனாலா என்னன்னு தெரியலையே. ஆனா வீட்டுல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கும் இருக்க போட்டு சொல்லு. நான் ஆஸ்பத்திரி எவ்வளவு தூரம்? இந்த வந்துட்டு பாட்டி, இந்த ஆஸ்பத்திரி தான், வாங்க இறங்குவோம். அண்ணே, பாட்டி, அக்கா எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, நம்ம பேத்தி இங்க தானே வேலை பார்க்கா. நீங்க வேலை பார்க்கறது மறந்தே போச்சு எனக்கு. ஆமா பாட்டி, இந்த ஆஸ்பத்திரியில தானே நான் நர்ஸா இருக்கேன். ஆமா, இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அண்ணி மயக்க மாட்ட மாதிரி இருக்காவ? உங்க அண்ணிக்கு தான் பிரச்சனை. திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. சீக்கிரம் என்னன்னு பார்க்க சொல்லு டாக்டரை. அப்படியா? கூட்டிட்டு வாங்கனே. உள்ளதான் இருக்காரு டாக்டர். சார். ஸ்ரேயா சிஸ்டர், லாஸ்டா ஓபி முடிஞ்ச பேஷண்ட்க்கு அந்த ஃபைல் அங்க சப்மிட் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தாச்சா? ஆமா சார், கொடுத்தாச்சு. இவங்கெல்லாம் யாரு? ஓபி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. இல்ல சார், இது என்னோட ஃபேமிலி தான். ஓ. தம்பி நல்லா இருக்கீங்களா? உங்க ஆஸ்பத்திரியில தான் என் பேத்தியா வேலை செய்தா. பாட்டி ஏன் புள்ளோ? நம்ம தம்பி தானே. இவங்களுக்கு என்னாச்சு தெரியல டாக்டர். நல்லா தான் இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. திடீர்னு மயங்கிட்டாங்களா? இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணாமல வச்சிருக்கீங்க. ஸ்ரேயா, என்ன இது? மயங்கி விழுந்தவங்களும் இவ்வளவு நேரமா வச்சிருப்பாங்க. உடனே அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்ரேயா, அட்மிட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், ட்ரிப்ஸும் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு சீரியஸா அவங்க அண்ணி அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார். என்னாச்சு சார்? ஷீ இஸ் வெரி வீக். ரொம்ப வீக்கா இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் பிரெக்னன்ட் நோ. ஏன் இவ்வளோ ஷாக் ஆறீங்க? இல்ல சார், சந்தோஷம்தான். உங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்துடும். வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதை மட்டும் கவனிச்சுக்கிற சொல்லுங்க உங்க ஃபேமிலிட்ட. கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பாத்துக்கிறோம். ஓகே சார், அப்புறம் அந்த சத்யா கேஸ்ல நீங்க ஆபரேஷனை டீல் பண்றது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு சார். சிஸ்டர்ஸ் எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் டாக்டர்ஸும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பாசிபிளே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆபரேஷனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. இதே மாதிரி லைஃப் லாங் உங்க கையை பிடிச்சிட்டே இருக்கணும். ஸ்ரேயா, என்ன சொன்னீங்க? இல்ல சார், எங்க அண்ணியை கேர் பண்ணி ட்ரீட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஓகே, இட்ஸ் மை டியூட்டி. ஓகே, டேக் கேர் டு ஹர். ஷூர் சார். அண்ணி, ஸ்ரேயா, நான் ஹாஸ்பிட்டல்லையா இருக்கேன். ஆமாம் ஆமாம். என்னாச்சு? நீங்கள் யூ ஆர் ப்ரெக்னென்ட். என் லைஃபே எப்படி போகும்னு தெரியாது. இதில் கடவுளே, எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன ஸ்ரேயா, டாக்டர் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? ஆமாண்ணே, டாக்டர் பார்த்துட்டு போயிட்டாவ. என்னவா ஸ்ரேயா அவளுக்கு? வேற ஒன்றும் இல்லைக்க, நீ அத்தையா ஆயிட்ட. அத்தையா? அப்படின்னா என்னட்டி சொல்லுத ஸ்ரேயா? நிசமாவா? ஆமாக்க. என்னக்கா சொல்லுதா? எனக்கு கொஞ்சம் புரியுத மாதிரி சொல்லுங்க. எப்பா வேற ஒன்றும் இல்லை, நீ அப்பாவா ஆயிட்டியா? உண்மையா ஸ்ரேயா? ஆமாண்ணே. பேராண்டி, ரொம்ப சந்தோஷம். பாட்டியோ? இனிப்பு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடு. இப்போ நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இது தேவையா? என்னட்டி பேசுத? யாமுக்க, இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையோ? அது வந்து நான் அதுக்கு சொல்லலை விக்ரம். ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வா. என்னக்கா சொல்லு. நீ அப்பாவா போறன்னு எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு நான் அவளை ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா தலை உனக்கு மிஞ்சிக்கிட்டு போயிடுவா. எப்பவும் எப்படி அவட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நடந்துக்கிறணும். சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நான் பாத்துக்கிறேன். எல்லாமா நல்லதுக்கு தாண்டே சொன்னேன். சரிக்கா, எப்போ நீ எனக்கு நல்லது தானே செய்வ. ஆமாப்பா, அது மட்டும் இல்லை, இப்போதான் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கா பத்தியா. அம்மாவுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். இப்போ உனக்கும் சரியா வேலைப்பாடு இல்லை. வேலைக்கு போட்டு 7-8 மாசத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தா போகுது. பக்கத்துல தானே, வீட்டு பக்கத்துல நடந்து போற தூரம் தானே. முடியாட்டு நீ கொண்டு விட்டுக்கோ. சரிக்கா. ஆமா, 3 மாசம் 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவா. வேணா, அதெல்லாம் வேண்டாம். அவ எனக்கு தெரிஞ்ச ஆரோக்கியமா தான் இருக்கா. பக்கத்துல தான், வேலைக்கு போயிட்டு வரட்டு. மாச சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அதுக்கு தான் தம்பி சொல்லுதேன். அக்கா டாக்டர்.
டாக்டர் சார். நீங்க அந்த சஞ்சனா பேஷண்டோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் சார். இவங்க யாரு? எங்கள் அக்கா சார். ஓ, நான் போய்கிட்டு இருக்கையில் கேட்டேன், 3 மாதம் 4 மாதம் ரெஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கா? ஆமாம் சார். ஏமா ஸ்ரேயா சிஸ்டர் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை. கண்டிப்பாக ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். சரி சார், அதுக்கு தக்கன நாங்கள் சத்தான ஆகாரம் கொடுத்து பார்த்துக்குருவோம். ஒர்க் எதுவும் போகிறாங்களா? ஆமாம் சார், இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கா. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க, இப்போதைக்கு போக வேண்டாம் சார். இரு தம்பி. சரி சார், அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஓகே. அக்கா, டாக்டர் இப்படி சொல்லுதாங்களே? எல்லா ஆஸ்பத்திரிலையும் அப்படி தான் சொல்லுவாங்க டாக்டர். ஏன்னா அவர் பேரில் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது பத்தியா, முன்னுக்குட்டியா அவர் சேஃப்டியாக இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. சரிக்கா, வா போவோம். சரி வா, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போவோம் முதல்ல.